no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அண்ணா வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். உங்களோட உழைப்பு ரொம்ப க்ளோஸாக இருந்து ஆதன் டிவிலேருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக தளபதியோட ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகமாக 31 ஆண்டுகளாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாமல் தளபதி என்று தான் வாழ்க்கைன்னு நம்பியிருந்தவங்களுக்கு தளபதி கைவிடலை. இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்த எனக்கு ஒரு வேட்பாளராக சோழிங்கநல்லூர் தொகுதியில் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக என் தளபதி அவர்களுக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தேடி தருவேன் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் மக்களோட போய் வாக்கு சேகரிக்கிற வேலை தான் இருக்கும். அது எங்கள் தளபதி ஆட்சி அமைச்சோன்னா தளபதி அறிவித்த அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களோட சேர்க்கணுன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் அந்த ஹவுசிங் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னல்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியான மின்சாரம் கிடையாது, கழிவுநீர் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லாருமே பாரிஸ், பூக்கடை இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தவங்களாம் அங்கே போட்டுட்டாங்க. அப்படின்னு அவங்க தினந்தோறும் பார்த்தா ரொம்ப இன்னங்களை சந்தித்து வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கணுன்ற ஒரு திட்டங்களை எங்கள் தளபதி அவர்கள் மூலியமாக சேர்ந்து என்னோட ஜெயிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபண்டிலேருந்து ஜெயிச்சு கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறேன். இல்லை, பெரம்பூர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் நிறைய இன்னலங்கள் இருக்கிறதா செய்யுது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பனிமலையே தரமாட்டேன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப கொஞ்சம் போராடி தான் விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் தளபதி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. அண்ணா வணக்கம். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அறந்தாங்கியில். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தலைவர்கிட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் நிற்கணும்னு கேட்டிருந்தோம். அதுக்கு உடனே தலைவர் அனுமதிச்சு நம்மளை நம்பி இந்த தொகுதியை வெற்றி பெறணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி மாலையை அவரிடம் சமர்ப்பிப்பேன். நிறைய திட்டங்கள் இருக்குது. முதல்ல நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். தலைவரோட தேர்தல் அறிக்கையை, மாத மகளிருக்கான அந்த திட்டம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக மக்கள் மனசில் போயிருக்கு. இருந்தாலும் அதை இன்னைக்கு வேறு தலைவர் நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அது ரிலேட்டடாக மக்கள்கிட்ட போய் சந்திக்க தயாராக இருக்கும். இது நீங்கள் சொல்ல முடியாது வார்த்தைகளில். நீங்கள் ரிசல்ட் அன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குங்கிற இம்பேக்டை நீங்களே உங்களுடைய சேனல் மூலியமாக தெரிவிங்க. கான்ஃபிடென்ட்டுங்கிறது மக்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் எங்கள் தலைவர் மக்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்டும் தான். இன்னொன்று, கடவுள் பக்தி அதிகம், இறைவனை நம்புவோம், ஜெயிப்போம். நன்றி. 234 தொகுதிகள்லையும் விஜய் அவர்கள் நேராக ஒவ்வொருடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு அவரே செலக்ட் பண்ணதாக சொன்னார். எப்படி இருந்தது அந்த விஷயங்கள்? உண்மையான போராளிகளை களத்திலே இறக்கி விட்டிருக்கிறார். வேட்பாளர்கள் அல்ல, கள போராளிகள். களம் கடுமையாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தான் பீற்றி கொண்டிருக்கிறது. களம் எளிதாக இருக்கிறது எங்களுக்கு. கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு எங்களது எளிமையான வேட்பாளர்களை, வலிய மக்களை சந்தித்து மகத்தான வெற்றியை பெறுவதற்கான 234 மட்டுமல்ல, பாண்டிச்சேரியும் நமதே என்கிற பறைசாற்றுகிற விதத்தில் இன்றைக்கு வேட்பாளர்கள் அல்ல, களப்போராளிகளை களமிறக்கியிருக்கிறார். விஜய் அவர்களோட பர்சனல் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரோட மகன் எம்எல்ஏவாக நிற்கிறான்ற பட்சத்தில் ஆனந்த கண்ணீரோட மேடையில் ஒரு விஷயம் நடந்திருந்தது. எங்களுக்கு அது வீடியோவில் பார்க்குறதுக்கு அப்படி இருந்தது. நேரில் பார்க்கும்போது அந்த விஷயம் என்னவாக இருந்தது? சாமானிய மக்களுமே தேர்தலில் நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கு? இல்லை, தன்னுடைய ஓட்டுநர் அப்படி என்று தலைவர் பார்க்கவில்லை. தன் சகோதரன், கூடவே இருக்கிற சகோதரன், மகிழுந்துவை இயக்குகிற சகோதரன், அவனுடைய மகன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையைத்தான் நான் களத்தில் இறக்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவருக்கு கண்கள் நீர் சொரிந்தது. காரணம், அவர் வளர்த்த குழந்தை. இன்றைக்கு விருகம்பாக்கம் தொகுதியிலே சபரி என்னுடைய நண்பரும் கூட, என்னுடைய இளவலும் கூட களத்திலே நிற்கிறார். எளிதாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் விருகம்பாக்கத்தில் உருவாக்குவோம். எதிரிகளை வீழ்த்துவதற்கான தளத்தையும் களத்தையும் தொடங்கிவிட்டோம்.
விஜய் அவர்களுடைய முதல் தேர்தல் இது. முதல் தேர்தலே 2 களம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பெரம்பூர், அங்கே பக்கம் திருச்சி கிழக்கு. எப்படி இருந்தது? என்ன எதிர்பார்த்துருந்தீங்க நீங்கள் அந்த ஜோசப் விஜய் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? இல்லை, மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்றாலும் 2 தொகுதியை அவர் குறிப்பிட்டு அறிவித்திருந்தாலும் கூட 234 தொகுதியிலும் தலைவரின் முகம்தான் பிரதிபலிக்க காத்திருக்கிறது. ஆகையால் திருச்சி அந்த கிழக்கை அறிவிக்கிற போது அந்த ஜோசப் விஜய் அதுதான் முதலமைச்சர் கையெழுத்து போடுகிற போது எழுதப்படுகிற பேராக இருக்கிற காரணத்தால் திருச்சி அந்த தொகுதியை அவர் அழகாக அற்புதமாக தன்னுடைய பெயரை முழுமையாக அதை வாசித்தார். அதுதான் எதிர்காலத்தில் தீர்மானிக்க போகிற முதல்வர் கையெழுத்தும் அதுவாகத்தான் இருக்கும். தாவிகாவை பற்றி நிறைய விமர்சனங்களும் வருது இல்லையா? இப்போ எலெக்ஷனுக்குன்னு 20-25 நாள் பக்கம் தான் இருக்குது. பெருசாக இங்கே பரப்புரை போகல, பிரச்சாரம் போகல. என்ன தேர்தல் களத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்றைக்கும் தாஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் தான் வந்து வேட்பாளர்களுடைய அறிமுக விழாவே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்துக்கு உங்களோட பதில்னா என்னவா இருக்கும்? எளிய மக்களை இவ்வளவு பெரிய பிரமாண்ட உணவகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சாமானிய மக்களையும் சரித்திர ஒரு படைத்தளபதியாக உருவாக்க காத்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்றால் எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த களத்திலே தானி ஓட்டுநராக இருக்கக்கூடியவர்கள் கள வேட்பாளர்கள், விவசாய தினக்கூலிகளாக இருக்கிறவர்கள் வேட்பாளர்களாக அல்லது போராளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக களம் எங்கள் பக்கம் சாய்ந்திருக்கிறது. நாங்கள் களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே களத்தை கண்டுவிட்டு காண துடிக்கிற எதிர்க்கட்சிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக களத்தில் இறங்கிவிட்டால் கண்ணு கெட்டிய தூரம் அவர்கள் இருக்க வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். 234 தொகுதிகள்லையுமே விஜய் அவர்கள் நேரடியாக ஒவ்வொருத்தரையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அவரே அதை மேடையிலும் சொல்லியிருந்தார். எப்படி இருக்குது இந்த விஷயம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா தொகுதியிலுமே அவங்களோட பேக்ரவுண்டு என்னன்னு ஓவரால் வெரிஃபை பண்ணி ரொம்ப சிதாச்சு. ஒவ்வொரு ஏரியாலையும் நிறைய, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள கண்காணித்து அவங்க கரெக்டான ஆளாக எல்லாம் பார்த்து அவங்க முறையாக அவங்கள நிற்க வச்சா கண்டிப்பாக ஜெயிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்களாம் ஓவரால் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணியிருக்காரு தளபதி. கண்டிப்பாக 234 தொகுதியும் தளபதி ஜெயிப்பார். விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாரு. முதல் தேர்தல் இது. இந்த பக்கம் பெரம்பூர், இந்த பக்கம் திருச்சி கிழக்கு. எப்படி இருக்குது இதை கேட்ட உடனே ஜோசப் விஜய் அப்படின்னு முதல்லையே அவரோட பேர் தான்? அது அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் சொல்லும்போது பெரம்பூர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. முன்னாடியிலேருந்து அழகேசன் நின்றுட்டு இந்த பெரம்பூர் திருச்சி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது அவர் வாயால் சொல்லும்போது ஊஸ் பம்ஸ் தான். நான் சொல்ல வார்த்தையில் 2 தொகுதியும் கண்டிப்பாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார். திருச்சி கிழக்கு யார் நிற்கிறாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பதிலடி. அந்த திருச்சி மாநாட்டுக்கு தளபதி உள்ளே என்ட்ரி ஆனே நான் அரியலூர் மாவட்டம், மதியம் 1 மணிக்கு வரேன்னாரு. ஆனால் வந்தது 7 மணிக்கு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ ஆர்ப்பரிப்பு, ரசிகர் முன்னாடி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக பார்த்தாங்க. கண்டிப்பாக தளபதி 2 இடத்துலையுமே ஓவரால் மெஜாரிட்டியில் ஜெயிப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகருடைய கூட்டம் பெருசாக இருக்குது. இன்றைக்கும் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், ரசிகர் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம். நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த விமர்சனத்தை? இன்றைக்கி அதுக்கு ஒரு பதில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா என்ன பதிலாக இருக்கும்? இப்போ திமுக அதிமுக எல்லாருமே இப்போ கலைஞரை ரசித்து, அண்ணாதுரை ஐயாவை ரசித்து வந்தவங்க தான் தொண்டர்கள். அது மாதிரி அதிமுகவில் எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், 2 பேர்த்தையும் ரசித்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாங்கன்னு வந்த ரசிகர்கள் தான் அதுக்கப்புறம் தொண்டர்களாக மாறினாங்க. அவங்கள ஜெயிக்க வச்சாங்க, முதலமைச்சராக ஆக்கினாங்க. அதே மாதிரி ரசிகர்களாக உள்ளே வந்தோம், இப்போ தொண்டர்களாக ஆயிருக்கோம். கண்டிப்பாக அவரை ஜெயிக்க வச்சு அரியணையில் உட்கார வைப்போம். விஜய் அவர்கள் மேலேயுமே நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி கூட தாஜ் பிரம்மாண்டமான ஹோட்டலில் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மீட்டிங்ஸ் எல்லாமே 4 பாயிண்ட் ஹோட்டலில் தான் நடக்குது. இல்லை பனையூரில் ரொம்ப லக்ஸுரியாக நடக்குது. ஏன் மக்களை சந்திக்க மாட்டாரு? ஒரு சின்ன ஹோட்டலில் பண்ணலாமே, அந்த மாதிரிலாம் ஏன் பண்ண மாட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களை சந்திக்க விட்டால் தானே சந்திப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, பெரம்பூரில் மீட்டிங்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே போய் எல்லாமே பர்மிஷன் வாங்கியாச்சு. அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் படி எல்லாமே பண்ணியுமே அந்த இடத்துல பள்ளம் எப்படி திடீர்னு பள்ளம் உருவாச்சுன்னு தெரில. பள்ளம் உருவாச்சு, இங்கே யாரும் வர முடியாது, 300 பேரும் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிக்கு வச்சு கேன்சல் பண்ணாங்க. இப்போ திரும்ப நேற்று தளபதி தலைமை செயலகம் போய் அந்த இதை திரும்ப பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு பெரம்பூர் திருவாகோளமாக இருக்கும். திருச்சி எந்த அளவுக்கு இதாக இருந்ததோ அது மாதிரி செலிப்ரேஷனாக நாளைக்கு இருக்கும் கண்டிப்பாக. தாவேக்கால இன்னைக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு இருந்தது. 22 பெண்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்காரு விஜய் அவர்கள். எப்படி இருக்குது இந்த விஷயம்?
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களை மாதிரி இல்லாத ஏழை எளிய மக்களை வந்து ஒரு சட்டசபைக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு ஒரு துடிப்போடு இருக்கிற ஒரு தலைவர் வந்து கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு வரணும், மக்களுக்காக வரணும். நீங்கள் என்ன எதிர்பார்த்த தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே வந்திருந்தீங்க? நான் மக்களுக்கு சேவையாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். அதுக்கு தாவேக்கால வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் அவர்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாரு, 2 தொகுதிகளில் நிற்க போகிறாரு. எப்படி இருந்தது அதை கேட்கும்போது? என்ன நினைக்கிறீங்க? இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த தொகுதியில் நின்னாலும் எல்லா தொகுதியுமே விஜயோட தொகுதி தான், தளபதியோட தொகுதி தான். தாவேக்காவை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் வருதுல்ல, இப்போ இன்னைக்கு கூட இவ்வளோ பெரிய பிரம்மா அது வந்து எது வேணாலும் வரலாம். ஏன்னா விமர்சனங்கள் வந்து அதை வந்து நம்ம வந்து எதிர்நோக்கி பயணம் செய்யக்கூடாது. நம்ம வந்து வெற்றியை நோக்கி நடைபோடுறோம். நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறோம். அது வந்து அதுதான் வெற்றிக்கு அடையாளம், அதுதான் தலைவருக்கு அடையாளம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசனோட தீர்ப்பு. அது தளபதிக்கு பொருத்தமான ஒன்று.